காங்கிரஸ் தனித்து நின்று மரச்சின்னத்திலே போட்டியிட்டு ஒரு வட்டாரத்தை வெற்றி பெற்று மேலும் 3 ஆசனங்களோடு 4 ஆசனங்களை கைப்பற்றி இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு நாங்கள் எல்லோரும் முதற்கண் நன்றி தெரிவிப்போமாக. அல்ஹம்துலில்லாஹ். விசேஷமாக பல்வேறுபட்ட சவால்கள் இந்த தேர்தல் நிறைந்திருந்த நிலையிலே பல சவால்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு எங்களுடைய அர்ஷாட் அவர்கள் ஏனைய தலைவர்களுடைய தலைமையிலே நீங்கள் முன்னின்று 4 ஆசனங்களை பெற்றதென்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று நான் உங்கள் மத்தியிலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். களம்பு தேர்தல் என்பது கொஞ்சம் கடினமானது, கிழக்கு மாநில தேர்தலை போலல்ல. நான் 88ஆம் ஆண்டு முதலாவது மாகாண சபை தேர்தலுக்கு கொழும்பு மாவட்டத்துக்கு நான் பொறுப்பாக இருந்தேன். அப்போது எங்களுடைய தலைவர் என்னை கொழும்புக்கு சின்னப்படியை நான் அப்போது நியமித்தார். ஆகவே நாங்கள் அந்த கொழும்பு மாவட்ட மேல் மாகாண சபையிலே கொழும்பு மாவட்டத்திலிருந்து 3 மாகாண சபை உறுப்பினர்களை நாங்கள் பெற்றோம். அதனைத் தொடர்ந்து மாநகர சபையில் தொடர்ச்சியாக பல தேர்தல்களை களங்கண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தேர்தலிலும் உங்களுடைய வெற்றி கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியையும் வழங்கியிருக்கு என்று நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம். இந்த 4 ஆசனங்கள் என்பது இன்ஷா அல்லாஹ் நீண்ட நாட்களாக கட்சியில் ஏற்பட்டிருந்த சில கொழும்பு மாவட்டத்தில் இருந்த தொய்வுகள் நீங்கி 4 ஆசனங்களை மரம் பெற்றிருப்பது ஒரு உந்து சக்தியை கொடுத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தல் இருக்கிறது, இன்னும் சில மாதங்கள் வர இருக்கிறது. ஆகவே இந்த மாநகர சபை தேர்தலை ஒரு அடிப்படையாக வைத்து இப்பொழுது ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வட்டாரத்தில் நாங்கள் ஒருவரை நிறுத்தி வேட்பாளர்களாக நிறுத்தியிருந்தோம், உறுப்பினர் கிடைத்திருக்கப்பட்டு. ஆகவே எல்லா பலத்தையும் பயன்படுத்தி நாங்கள் மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். என்றால் அந்த தேர்தலிலே கொழும்பு மேல் மாகாண சபையிலே அதிகமான ஆசனங்களை களுத்துறை கம்பஹா கொழும்பிலே பெற்று மேல் மாகாணத்திலும் ஒரு பலமான மாகாண சபையிலே ஒரு இயக்கமாக கட்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை மாற்றுவதற்கு நீங்கள் எல்லோரும் பாடுபட வேண்டும். உண்மையிலே எங்களுடைய இந்த பணிகளுக்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்றும் நன்றி கூட இருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் மத்தியிலே சொல்லி வைக்க விரும்புகின்றோம். குறிப்பாக ஒரு தேர்தல் வருகின்ற போது தேர்தலில் வெற்றி கிடைக்கும், சில நேரங்களில் தோல்வி கிடைக்கும். வெற்றி பெறுகின்ற போது வாழ்த்துவார்கள், தோல்வி இருக்கின்ற போது சிலர் விமர்சிப்பார்கள். அவ்வாறு விமர்சிப்பவர்கள் கட்சிக்காரர்கள் அல்ல, கட்சிக்கு வெளியிலே இருக்கிறவர்கள் அல்லது கட்சி அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சில விமர்சனங்களை சொல்வார்கள். கட்சி உயர்ந்து போகின்ற போது அவர்கள் அதற்கு எந்த வாழ்த்துக்களையும் தெரிவிக்க மாட்டார்கள். ஆகவே அவ்வாறு சில ஊடகங்களினூடாக சில சமூகங்களில் கூட பல நாட்களாக சில சகோதரர்கள் பல விமர்சனங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் கட்சிக்குள் கிடையாது. மிக தெளிவான எங்களுடைய மதிப்புக்குரிய அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவருடைய தலைமையிலே கட்சி மிக தெளிவான பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் அவருடைய தலைமைத்துவத்திலே அவருடைய கரங்களை பலப்படுத்தி அவருடைய தலைமைத்துவத்திலே கட்சி மீண்டும் பலமடைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே கட்சியிலே இருந்து வெளியேறிய சில சகோதரர்கள் இவ்வாறு சில ஊடகங்களில் பிளவுகளை உண்டு பண்ணுவதற்கு, கட்சிக்குள் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அவற்றை நாங்கள் முறியடிப்போம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே கடந்த மாநகர சபை தேர்தலில் நீங்கள் இந்த ஒத்துழைப்பை உண்மையிலே எங்களுடைய தலைவர் சிறிது சுகையினமான நிலையிலும் கொழும்பிலே தான் அவர் முதலாவது வந்து பல கூட்டங்களிலே கலந்து கொண்டார். அவருக்காக நாங்கள் அவர் தூர பயணங்களை தவிர்த்து நாங்கள் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல மாவட்டங்களுக்கு சென்று மிக சவாலான ஒரு தேர்தல். உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இன்னொரு பல கட்சிகள் இருக்கின்ற போதும் புதிய ஒரு கட்சியும் என்பிஎப்பி என்று அரசாங்க கட்சி உருவாகி முஸ்லீம்கள் அதுக்கு அதிகமான ஆதரவு வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே முஸ்லீம்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருந்து அதிலிருந்து இன்னொரு பிரிவு பிரிந்து இன்னும் ஒரு பிரிவும் பிரிந்திருக்கிறது. இந்த 3 பிரிவுகளுக்கு மத்தியிலே இவ்வாறான பிரதேசங்களில் கட்சி வாக்குகளை எடுப்பது, ஆசனங்களை பெறுவது என்பது
மிக கடினமான ஒரு விஷயம். உங்களுடைய அயராத முயற்சி, உங்களுடைய முயற்சி தான் இந்த வெற்றிக்கு காரணம். இன்ஷா அல்லாஹ் இதைவிட பன்மடங்கு இன்னும் சில மாதங்களில் வர இருக்கின்ற அந்த மேல் மாகாண சபை தேர்தலில் அந்த வெற்றியை பெறுவதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய வெற்றியை மேலும் பலப்படுத்தி இதைவிட வேகமான ஒரு வெற்றி அடைவதற்காக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு உங்களுக்காக பிரார்த்தித்து என்றென்றும் உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய பிரதேச அபிவிருத்திக்கு எங்களுடைய பூரண ஒத்துழைப்பு என்றென்றும் இருக்கும் என்று உங்களுக்கு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. வஸ்ஸலாம்.